गाइस வணக்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. பிரியாணினா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அதேமாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் ஐடியாஸ்லாம் நிறைய கொடுக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒன் பார்ட் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். பன்னீர் பிரியாணி ஏன் கைண்ட் ஆஃப் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு குயிக் ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பன்னீர் நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி தவாலியோ நீங்கள் வந்து கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ உங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் அதை வந்து லைட்டாக ஒன்று ஒன்றா போட்டுட்டு மேலே மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அப்படியே டாஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க செப்பரேட்டாக. இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் 2 டம்ளர். அதை கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணுங்க. இன்னொரு குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் டாஸ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் குட்டி குட்டியாக அரிஞ்சது அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். 2 தக்காளி கையில் ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். 5-6 முந்திரி பருப்பு போட்டேன் ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டோன்னே கொஞ்சோண்டு புதினா தலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரமாக அதை வந்து நான் என்ன பண்ண போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். தனியாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு தனி மிளகாய்த்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் தயிர் எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் அதையும் ஆட் பண்ணி எல்லாம் பேஸ்ட் மாதிரி கலந்து நான் வச்சுருந்தேங்க. அதையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ராஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணின்னு சொல்லிவிட்டு நான் 2 டம்ளர் ரைஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டம்ளர் நான் வச்சுருந்தேங்க. வச்சுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நான் வச்சுருந்தேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை வந்து வெறும் வானிலையில் நீங்கள் அந்த டாஸ் பண்ண அதே இதில் கூட நீங்கள் கடாயிலேயே கூட வச்சுருக்கலாம். வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கை பொறுக்கிற வரைக்கும் சூடாகிற தண்ணியும் வச்சுக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்ஃப்யூஸ்ட் ஆகி வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்ததுக்கப்புறமேட்டு நல்லா கொதி வந்த தண்ணியில் இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புதினா தலை அரை எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் நல்லா கொதி வர்ற தண்ணியும் ஒரு ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறமேட்டு மூடி போடுற டைமில் மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு இறக்குனிங்கன்னா தம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு இறக்குனிங்கன்னா பொல பொலன்னு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடிங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தயிர் பச்சடியோ இல்லை குக்கும்பர் பச்சடியோ வச்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை. இன்னொரு வீடியோவில்